Okay, good evening. Assalamu alaikum. Walaikum salam. உங்களுடைய இறுதி பரீட்சைக்கு முதல் ஒரு செஷன் ஒன்று போட என்னிடம் கேட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த லேர்னிங் என்கின்ற இந்த பாடத்துடைய கடைசி செஷனை நாங்கள் சந்திக்கிறோம். இன்னும் யாரும் வர இருக்காமல் அமீரா? நான் சுகா வருவா வரேன். ஓ அவ ஈக்கிறோம் சார். பார்ப்போம், பார்த்துட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். அவையோட நாங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறதா? சார் இந்த லேர்னிங் நோட்ஸ் பிடிஎஃப் நீங்க அனுப்புறா சார்? உங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் இதில் முழு நோட்ஸும் அனுப்பிட்டேன். நான் அவங்க உங்களுக்கு போடுவாங்களா? என்கிட்ட கேட்டாங்கன்ட்டு அவங்க உங்களுக்கு குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதே போல இன்க்ளூசிவ் எஜுகேஷனுக்குரிய விரிவான நோட்ஸ்களும் வந்து அனுப்பப்பட்டுட்டு அதுவும் உங்களுக்கு குரூப்ல போட்டாங்களா? மீரா, இன்க்ளூசிவ் எஜுகேஷன் போட்டாங்களா நோட்ஸ்? ஓ சார் எல்எம்எஸ்ல அப்லோட் பண்ணு. எஸ், அதே மாதிரி அப்லோட் பண்ணுவாங்களா? எஸ், ஓகே, நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ், நசுஹா வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம். நசுஹா தான் வெயிட் பண்ணினோம். ரைட், இன்று நாங்கள் இந்த டிஜிட்டல் டீச்சிங் லேர்னிங் டெக்னிக்ஸ் என்கின்ற இந்த விடயத்துல கடைசி செஷன் சந்திக்கிறோம். இதனுடைய லேர்னிங் பாடத்தினுடைய இறுதி செஷனாக இருக்கும். இன்று நாங்க இந்த பாடத்துல கலந்துரையாட இருக்கின்ற விடயம் OER, ஓப்பன் எடுகேஷன் ரிசோர்சஸ், திறந்த கல்வி வளங்கள். தற்போது பாடசாலைகளிலும் சரி, பாடசாலைக்கு வெளியில இருக்கின்ற ஏனைய கல்வி நிறுவனங்களிலும் சரி, இந்த எண்மான தொழில்நுட்பங்களின் ஊடான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் பரவலாக இடம்பெற்று வருகின்றன. இந்த எண்மான தொழில்நுட்ப சாதனங்களின் ஊடான கற்றல் கற்பித்தல் செயல்முறையினை மேலும் வலிமை உள்ளதாக்குவதற்கு, மேலும் வினைத்திறன் மிக்கதாக்குவதற்காக காணப்படுகின்ற இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு வாய்ப்பு தான் இந்த திறந்த கல்வி வளங்கள் என்று சொல்லப்படுகின்ற OER,
ரைட். அப்ப இந்த திறந்த கல்வி வளங்கள் என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கின்ற போது பாட புத்தகங்கள், வீடியோக்கள், அதே போல ஒலிப்பேழைகள், பிற ஆதாரங்கள் போன்ற இலவசமாக கிடைக்கின்ற கல்வி பொருட்கள், இலவசமாக கிடைக்கக்கூடிய கல்வி பொருட்கள். பாட புத்தகங்கள் என்று சொல்கின்ற போது நாங்கள் ஹார்ட் காப்பியாக அல்ல, இருக்கின்ற சாஃப்ட் காப்பி, நாங்கள் பிடிஎஃப் ஃபார்மேட்லயோ அல்லது வேறு வடிவங்களிலேயோ பாட புத்தகங்களுடைய உள்ளடக்கங்களை நாங்கள் சேமித்து வைப்பதனூடாக அதை இலவசமாக பார்வையிடக்கூடியதாக இருக்கு. அதே போன்று கற்பித்தல் செயல்முறையோடு தொடர்பான வீடியோக்கள், விளக்க படங்கள் போன்றவையும் இந்த OER என்கின்ற திறந்த கல்வி வளங்களுக்குள் உள்ளடக்கப்படுகின்றது. அதே போன்று குரல் பதிவுகள், சில சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் கற்கின்ற பாட விடயத்தோடு தொடர்பான விடயங்களோடு தொடர்பான சத்தங்கள், ஒலிகள் போன்றவையும் அவற்றோடு தொடர்பான ஏனைய ஆதாரங்களும் இந்த திறந்த கல்வி வளங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த திறந்த கல்வி வளங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இவை மறு பயன்பாடுடையதாக, நாங்கள் எப்போதும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியதாக காணப்படுவதோடு மாற்றி அமைக்கக்கூடியதாகவும், எங்களுடைய தேவைக்கு ஏற்ப நாங்கள் அவற்றை மாற்றி அமைக்கக்கூடியதாகவும் மறு பகிர்வு செய்யக்கூடியதாகவும் காணப்படுகிறது. நாங்கள் விரும்பின எவருக்கும் அதை நாங்கள் ஷேர் பண்ணி கொள்ளலாம். அந்த அளவுக்கு இவை உரிமம் பெற்றவையாக இந்த திறந்த கல்வி வளங்கள் காணப்படுகின்றன. பாடசாலைகள்ல மாணவர்களுக்கான செலவினங்களை, அதாவது அவர்கள் டேட்டாஸ் மற்றும் சில தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான கட்டணம் செலுத்துகின்ற வழிமுறைகள் அவையெல்லாம் இந்த திறந்த கல்வி வளங்களில் இல்லாமலாக்கப்பட்டு இவை மிக மலிவாகவும் இலவசமாகவும் கிடைக்கப்படுவதன் காரணமாக மாணவர்களுடைய செலவினங்கள் குறைக்கப்படக்கூடிய ஒரு முறையாகவும் இலகுவாக மாணவர்கள் அணுகலை மேற்கொண்டு விரைவாகவும் இலகுவாகவும் இந்த கல்வி வளங்களை பயன்படுத்தக்கூடியவாறு இந்த OER வளங்கள் காணப்படுகின்றன. அப்ப இந்த OER சொல்லப்படுகின்ற ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ் நாங்க எவ்வாறு ஏற்றுக்கொள்வது, எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பதற்கான வழிகாட்டியாக சில விடயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த விடயங்களை தான் நாங்கள் இப்போது ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப முதலாவதாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சொன்னால் இந்த OER என்றால் என்ன? OER என்றால் என்ன? அப்ப OER சொன்னா ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்சஸ், திறந்த கல்வி வளங்கள் என்று நாங்கள் நேரடியாக மொழி மாற்றம் செய்து கொண்டாலும் OER என்பது திறந்த உரிமத்தின் கீழ் எவரும் பயன்படுத்தலாம், எந்த விதமான சட்ட சிக்கலோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ இல்லாத வகையில வெளியிடப்பட்ட கல்வி பொருட்கள், கற்றலுக்கான பொருட்களைத்தான் நாங்கள் OER சொல்வோம். எங்களோட கற்பித்தல் செயல்முறையோடு தொடர்பான இலவசமாக பெறக்கூடிய, எவரும் பயன்படுத்தக்கூடிய, எந்த சந்தர்ப்பத்திலும் மறுபகிர்வு செய்யக்கூடிய வளங்களைத்தான் நாங்கள் இந்த OER சொல்றோம். ஆகவே இந்த OER சுதந்திரமாக பயன்படுத்துறதுக்கும், நாங்கள் விரும்பிய விதத்தில மாற்றி அமைப்பதற்கும், அதை நாங்கள் விரும்பியவரோடு பகிர்ந்து கொள்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் நாங்கள் OER சொல்றோம். சரிதானே? ஓகே. இப்ப லாஸ்டாக கடைசியாக தேசிய கல்வி நிறுவனத்தால் நடத்தப்படுகின்ற ஒரு பட்டக்கற்கை நெறிக்கு ஒரு மாணவர், ஒரு ஆய்வு மாணவர் இந்த தலைப்பை தான் எடுத்திருக்கிறார். நான் தான் அவருடைய மேற்பார்வை விரிவுரையாளர். அந்த ரிசர்ச்சுக்கு அவர் எடுத்திருக்கின்ற தலைப்பு தான் OER, ஓப்பன் எஜுகேஷன் ரிசோர்ஸை கற்பித்தல் செயல்முறை பயன்படுத்துவதின் சாதக பாதகங்கள். அதான் அவருடைய ஆய்வு தலைப்பு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்பு அவர் எடுத்திருக்கிறார். இப்போ பாடசாலைகள்ல மிக சாதாரணமாக இந்த OER பற்றிய விளக்கம், OER பயன்பாடு காணப்படுகிறது. ஓகே. அப்ப ரெண்டாவது வழிமுறையை நாங்க பார்க்க போறோம். முதலாவது OER நாங்க என்னங்கிறத புரிஞ்சு கொண்டோம். ரெண்டாவது எங்கட பாடநெறி அல்லது எங்கட பாடத்தை அடையாளம் காணுது. ரைட். அதாவது நாங்க எந்த பாடத்துக்கு இந்த OER பயன்படுத்த போறோம். OER நாங்க எந்த பாடத்துக்கு பயன்படுத்த போறோம், எந்த கற்கை நெறிக்கு நாங்க பயன்படுத்த போகிறோம் என்பதை தீர்மானிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எந்த துறை சார்ந்த விடயத்துக்கு நாங்க OER பயன்படுத்த போறோமோ அவைகள் ஒவ்வொரு தளங்கள்ல ஏராளமான
வழிகளுக்கூடாக கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவை இரண்டாவதாக நாங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம், எந்த பாடநெறிக்காக அல்லது எந்த பாடத்துக்காக நாங்க இந்த OER பயன்படுத்த போகின்றோம் என்கின்ற விஷயம். மூணாவது OER மூலப்பொருட்களை தேர்வது. ரைட்? அப்ப OER சொல்லப்படுகின்ற ஓப்பன் எடுகேஷன் ரிசோர்ஸ் களஞ்சியங்கள், அதே போல தேடுபொறிகள், சர்ச் என்ஜின் சொல்லுவோம், தேடுபொறிகள் மற்றும் கல்வி தளங்களை பயன்படுத்த வேணும். இவை திறந்த கல்வி வளங்களை கட்டுப்படுத்தவும் அணுகலை வழங்கவும் சில பிரபலமான OER களஞ்சியங்களில் OER Commons, OpenStax மற்றும் மெலாட் ஆகிய போன்ற இந்த தேடுபொறிகள், இந்த களஞ்சியங்கள் காணப்படுகின்றன. இந்த மூலப்பொருட்களை நாங்க பயன்படுத்துறதுக்கு, OER வளங்களை நாங்க பயன்படுத்துறதுக்கு இந்த தளங்களுக்கூடாக வந்து நாங்க அந்த வளங்களை வந்து நாங்க பயன்படுத்தி கொள்ளலாம். நாலாவது நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம்தான், இந்த OER தரத்தை மதிப்பிட வேணும். இல்லை நாங்க மாணவர்களுக்கு வழங்க போறோம், ஆகவே சரியானதாக இருக்க வேணும். ரைட்? அதே போல பொருத்தமானதாக இருக்க வேணும். ஆகவே நாங்கள் கண்டறிந்த இந்த OER பொருட்கள தரம், துல்லியம், பொருத்தப்பாடு என்பவற்றை ஆசிரியர் என்ற வகையில நாங்க தான் மதிப்பீடு செய்யணும். அப்ப எங்கட பாடத்திட்டத்துடைய உள்ளடக்கம், அவருடைய நோக்கம், கற்றற்பேறு என்பவற்றோட ஒத்து போகக்கூடிய வகையில இந்த OER பொருந்துகின்றதா என்ற வகையில அந்த மதிப்பீடு இடம்பெற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அடுத்த விஷயம் தான் இந்த தகவமைப்பை கவனிக்கிறது. தகவமைப்பு, இப்ப நாங்க ஒரு குறிப்பிட்ட பாடத்துக்கு ஏற்றவாறு எங்களால இந்த OER மாற்றி அமைக்க இயலுமா, அதில் ஏதாவது கூடுதல் குறைப்போல் செய்ய வேண்டுமா, செய்ய முடியுமா, எங்களுக்கு பொருத்தமான வகையில ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியுமா என்பதை வந்து நாங்க கவனிக்க வேணும். ஏன்னு சொன்னால் சில OERகளுக்கு, தெரிவு செய்யப்பட்ட சில OERகளுக்கு நாங்க விரும்பின மாதிரி மாற்றங்களை செய்யறதுக்கு அனுமதி பெற வேண்டியும் இருக்கிறது. பெரும்பாலான OERகளுக்கு தேவையில்லை, ஒரு சிலவற்றுக்கு இருக்கிறது. அவ்வாறு உரிமை அனுமதி பெற வேண்டியவற்றுக்கு உரிமை அனுமதியை பெற்றுதான் நாங்க மாற்றி அமைக்கணும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஆனா பெரும்பாலான OER வளங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பாடத்துக்கு ஏற்ப, எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ப நாங்கள் விரும்பிய விதத்துல மாற்றி அமைக்கக்கூடிய வழிகள் காணப்படுது. எவரும் அதுல உரிமை கொண்டாட தேவையில்லை, எந்த சட்டம் அதை வந்து கட்டுப்படுத்துவது இல்லை. ஓகே, அடுத்த விஷயம் இந்த உரிமை மற்றும் பயன்பாட்டு உரிமைகளை சரிபார்க்கிறது. நாங்க பயன்படுத்துற, நாங்க தெரிவு செய்கின்ற இந்த OER ஆனது விரும்பிய அளவிலான பயன்பாடு, மாற்றம், மறு விநியோகத்தை அனுமதிக்கிறது போன்ற உரிமங்களை கொண்டிருக்கிறதா எங்களுக்கு நாங்க பார்க்கணும். அதுக்கு ஏற்றா போலதான் நாங்க பயன்படுத்துவதற்கான தெரிவை நாங்க பிள்ளைகளுக்கு வழங்க வேணும். அடுத்தது இந்த OER பாடத்திட்டத்துக்கூட ஒருங்கிணைக்க வேணும். இது மிக முக்கியமான ஒன்று. இப்ப நாங்க தேர்ந்தெடுத்த இந்த திறந்த கல்வி வளங்களை எங்கட பாடத்திட்டத்துக்கு ஏற்றவாறு நாங்க ஒழுங்கமைத்துக் கொள்ள வேணும். அதாவது பாட புத்தகம், விரிவுரை பொருட்கள், பணிகள், துணை வாசிப்புகள் போன்ற ஏற்கனவே உள்ள ஆதாரங்களை மாற்றி அமைக்கிறது, ஒழுங்குபடுத்துறது, அதுக்கு மேலதிகமாக இந்த ஆதாரங்களை வழங்குறது என்ற அடிப்படையில இந்த ஒருங்கிணைப்பை நாங்க செய்து கொள்ளலாம். நாங்க ஏற்கனவே கொடுத்த நோட்ஸ் விளக்கங்களுக்கு மேலதிகமாக இந்த OER வளங்களை அவர்கள் பயன்படுத்துவதற்கு நாங்க ஒருங்கிணைக்கக்கூடியதாக இருக்க வேணும். அடுத்த விஷயம் அணுகல் மற்றும் வழிமுறைகளை வழங்குது. எப்படி இந்த OERக்குள்ள நுழைகிறது, எப்படி மாணவர்கள் இந்த OER வளங்களை பயன்படுத்துறது, அதில் திறமையாக, திறனாக, விளைவுகள் மிக்க வகையில எவ்வாறு பயன்படுத்துறது என்கிற வழிகளை வந்து நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேணும். அடுத்தது சலுகை மற்றும் ஆதரவு. கேள்விகளுக்கு பதிலளிக்கிறது, OER வளங்களை பயன்படுத்துறதுக்கு புதியதாக இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆதரவை வழங்குறது, கற்றல இந்த வளங்களை நாங்க எப்படி மிக திறமையாக பயன்படுத்தலாம் என்ற வழிகாட்டத்தை, திறமையாக பயன்படுத்தலாம் என்கிற வழிகாட்டலை வழங்குவது போன்றவை இந்த விடயத்துக்குள்ள அடங்குகின்றது. அதே போல அடுத்த விஷயம் மாணவர்களை ஊக்குவிக்க வேணும். இந்த OER உள்ளடக்கத்துல தீவிரமாக ஈடுபடுறதுக்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேணும். இந்த OER பயன்படுத்துற நன்மைகளை பற்றி மாணவர்களுக்கு எடுத்து செல்ல வேணும். ஏன்னு சொன்னால் இது மலிவானது, இலகுவாக கிடைக்கக்கூடியது, மறுபகிர்வு செய்யக்கூடியது, இலகுவாக சேமித்து வைக்கக்கூடியது என்ற அடிப்படையில இந்த OER வளங்களை பயன்படுத்துறதுக்கு மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டிய பொறுப்பும் ஆசிரியர்களுக்கு குறித்தானதாக இருக்கிறது. அடுத்த விஷயம் கருத்துக்களை சேகரிக்க வேணும். இந்த OER பயன்படுத்திய மாணவர்களுடைய அனுபவத்தை, அவங்க என்ன
சவால்களை எதிர்கொண்டாங்க, என்ன நன்மைகள் அடைஞ்சாங்க, எப்படி இந்த ஓய்ஆரை பயன்படுத்துறதை ஃபீல் பண்றாங்க, உணர்ந்து கொள்றாங்க, எப்படி இந்த ஓய்ஆரை இன்னும் சிறப்பாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய கருத்துக்கள் என்ன போன்ற விடயங்களை வந்து நாங்க சேமிச்சு கொள்ள வேணும். அதை வந்து நாங்க அறிந்து கொள்ள முடியும், ஃபீட்பேக் எடுக்க வேணும். அடுத்த விஷயம், புதுப்பித்த நிலையில இருக்க வேணும். நாங்க அப்டேட் பண்ணப்பட்ட விடயத்தில் இருக்க வேணும். இந்த ஓய்ஆர் களஞ்சியங்கள் மற்றும் வளங்கள் தொடர்ந்து உருவாகி வரும். ஒவ்வொரு நாளும் புது புது விடயங்கள் இந்த ஓய்ஆர் வளங்களுக்குள்ள சேர்ந்து கொண்டே இருக்கு. ஆகவே ஏற்கனவே இருக்கின்ற வளங்கள்ல லாஸ்ட் வேர்சன் அப்டேட் பண்ணப்பட்ட தகவலை நாங்க எங்க பிள்ளைகளுக்கு வழங்குறதுக்கு நாங்க எப்போதும் நாங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதே போல கடைசியாக எங்களோட அனுபவத்தை வந்து நாங்க பகிர்ந்து கொள்ள வேண்டும். யாரோட? எங்களோட சக ஆசிரியர்களோட. 1 மினிட்டா? 1 மினிட் இருக்குல்ல, 1 மினிட். ரைட், எனக்கு பிள்ளைகள் ஒரு 2 மினிட்ஸ் டைம் தாங்க. ரைட், அப்படி லைன்ல இருந்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ்.
ரைட் ஓகே தேங்க்யூ காக்க வச்சுட்டேன் ரைட் ஆகவே இந்த ஓஇஆர் சொல்லப்படுகின்ற ஓப்பன் எடுகேஷன் ரிசோர்சஸ் வந்து இந்த டிஜிட்டல் எண்மான தொழில்நுட்ப கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது மிகவும் பிரயோசனமாக பயன்படுத்தத்தக்க ஒரு கற்றலுக்கான ஒரு வழிமுறையாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் இதனூடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கின்றது. சரியோ? ஓகே, இது எங்களுக்கு தேவையில்லை. ஓகே, அடுத்த நாங்க பார்க்க வேண்டியது இந்த பொருத்தமான உரிமங்களின் கீழ் ஓஇஆர மீண்டும் பயன்படுத்துறது, மறுபயன்பாடு, அதே போல மறுபகிர்வு செய்கின்ற போது நம்ம கவனிக்க வேண்டிய விடயங்களை பற்றிய சில விளக்கங்களை நாங்க பார்ப்போம். அப்ப பொருத்தமான உரிமங்களின் கீழ் திறந்த கல்வி வளங்களை நாங்க மறுபடி பயன்படுத்துறது, ரீயூஸ் பண்றது, மறுபயன்பாடு செய்யறது, ரீபர்பஸிங் செய்யறது, மறுபயன் செய்யறது, ரீஷியா பண்றது என்பன திறந்த உரிமங்களின் கீழ் வெளியிடப்பட்ட கல்வி பொருட்களை தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் பயன்படுத்த, மாற்றியமைக்க, பகிர்ந்து கொள்ள சட்ட மற்றும் நெறிமுறை வழிகள் சம்பந்தமான விளக்கத்தை நாங்க தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக வந்து நாங்க ஒரு ஓஇஆர் வந்து ஓப்பன் எடுகேஷன் ரிசோர்ஸ் திறந்த கல்வி வளங்களை மீண்டும் பயன்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்க முதல்ல என்ன செய்வோம் சொன்னால், முதலாவதாக நாங்க வரையறை செய்ய வேணும். அதாவது திறந்த கல்வி வளங்களை மீண்டும் பயன்படுத்துவதுங்கிறது உள்ளடக்கத்துல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதுவும் செய்யாமல், அந்த ஓஇஆர் வளத்துல எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் அதுக்குள்ள உள்ளடக்காமலுக்கு, மாற்றங்களை செய்யாமலுக்கு ஏற்கனவே உள்ள கல்வி பொருட்களை பயன்படுத்துவதாகும். ஏற்கனவே உள்ள விடயங்களை நாங்க பொருத்தமான வகையில் எடுத்து கையாண்டு பயன்படுத்துறது தான் இந்த மறுபயன்பாடு அல்லது மாற்றம் சொல்ற விஷயம். அதுதான் எங்களுடைய சொந்த கருத்துக்களை நாங்கள் சேர்த்து நாங்கள் உட்பூத்தல் செய்வது இல்லை. ஓகே, உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஒரு திறந்த பாட புத்தகத்தை பதிவிறக்கம் செய்து ஒரு நூலை வந்து ஒரு புக்கை வந்து டவுன்லோட் செய்து உள்ளடக்கத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாமலுக்கு அதை தங்கள் பாடத்துல பயன்படுத்துறார், தான் கற்பிக்கின்ற பாடத்துல அந்த புத்தகத்தை பயன்படுத்துறான்னு வச்சுக்கொள்வோம். அப்ப இது ஒரு மீண்டும் பயன்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பம். அதே போல உரிம பரிசோதனைன்னு சொல்றது, உரிம பரிசீலனைன்னு சொல்றது திறந்த கல்வி வளங்களை மீண்டும் பயன்படுத்துகின்ற போது உரிமத்தினுடைய விதிமுறைகளை மதிக்க வேண்டியது அவசியம். என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேணும் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நாங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேணும். உதாரணமாக திறந்த கல்வி வளமானது சிசி பை கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் கீழ் உரிமம் பெற்றிருந்தால் அசல் படைப்பாளிக்கு நீங்கள் பொருத்தமான பண்பு கூறுகளை நீங்கள் வழங்க வேண்டி இருக்கு. இது உண்மையாக கிரியேட் பண்ணினவர், இதை உருவாக்கின அந்த படைப்பாளிக்கு நாங்க சரியான பண்பு கூறுகளை நாங்க வழங்க வேண்டிய, அவர் யாரு எப்படிப்பட்ட எங்கிருந்து வந்திருக்கின்ற விளக்கத்தை நாங்க வழங்க வேண்டி இருக்கு. அதே போல ஓஇஆர் திறந்த கல்வி வளங்களை மீண்டும் பயன்படுத்துவதாக இருந்தால், ரீயூஸ் பண்ணுவதாக இருந்தால் குறிப்பிட்ட கல்வி தேவைகள், சூழல்கள் அல்லது விருப்பங்களுக்கு ஏற்றவாறு உள்ளடக்கத்தை மாற்றி அமைக்கிறதா அல்லது மாற்றி அமைக்கிறது சம்பந்தமான மறுபரிசீலனை சம்பந்தப்பட்ட விடயங்களை முதலாவதாக நாங்கள் வந்து வரையறை செய்ய வேண்டும். இதுக்கு உதாரணமா சொல்லப்படுது, ஒரு ஆசிரியர் திறந்த பாட புத்தகம் ஒன்றை எடுத்து துணை பொருட்களை சேர்க்கிறார். அந்த பாட புத்தகத்தோட இணைத்து ஏனைய துணை பொருட்களை, டியூப்ஸ்களையோ ஏதாவது சில வாசகங்களையோ சில டாக்குமெண்ட்களையும் சேர்க்கான்னு வச்சுக்கொள்ளும். அத்தியாயங்களை மறுசீரமைக்கிறார் அல்லது அவர்களின் பாடத்திட்டுடன் சிறப்பாக சீரமைக்க அதை வேறொரு மொழியில வந்து மொழிபெயர்க்கிறார். அப்ப இங்க வேறொரு மொழியில மொழிபெயர்த்து பயன்படுத்துறது வந்து மீண்டும் பயன்படுத்துகின்ற இந்த அமைப்புக்குள்ள உள்ளடங்குகிறது. அப்ப இந்த விடயத்துல உரிம பரிசீலனை செய்கின்ற போது உரிமத்தை பொறுத்து நீங்கள் அதே உரிமத்தின் கீழ் மறுபயன்படுத்தப்பட்ட பொருளை பகிர வேண்டி இருக்கலாம்
அல்லது அசல் உரிமமாக இருந்தால் நீங்கள் மிகவும் கட்டுப்படுத்தப்பட்ட உரிமத்தை பயன்படுத்த அனுமதிக்கப்படலாம். அப்ப இது மீண்டும் பயன்படுத்துகின்ற போது கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப முதல்ல நாங்க பார்த்தது மீண்டும் பயன்படுத்துறதுல வரையறைகள் எவ்வாறு ஓய்யார மீண்டும் பயன்படுத்துறோம்னு சொல்லி ஓய்யார மறுபகிர்வு செய்வதாக இருந்தால் ரீஷியா பண்ணுவதாக இருந்தால் முதலாவதாக திறந்த கல்வி வள மறுபகிர்வு என்பது கல்வி பொருட்களை அவற்றின் அசல் வடிவத்தில் அல்லது மாற்றி அமைக்கப்பட்ட அல்லது மறுபயன்படுத்தப்பட்ட பதிப்பில் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதைத்தான் நாங்க மறுபகிர்வு சொல்றோம். இப்ப உதாரணமாக ஒரு நிறுவனம் திறந்த கல்வி வளங்களை அடிப்படையான பாட பொருட்களை தொகுப்பை உருவாக்கி அவற்றை தங்கள் இணையதளத்துல களஞ்சியப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால இலவசமாக பதிவிறக்கம் செய்வது வந்து இந்த மறுபகிர்வு என்ற இந்த வடிவத்துக்குள்ள உள்ளடங்குகின்றது. ரைட். இப்ப நாங்க அடுத்த இன்னொரு கட்டத்துக்கு வந்தீங்கன்னாங்க நாங்க எவ்வாறு ஒரு திறந்த கல்வி வளம் உருவாக்குறது அதை பகிர்ந்து கொள்றோம். ஏற்கனவே பார்த்தது ஏற்கனவே உருவாக்கப்பட்டு சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்ற திறந்த கல்வி வளங்களை நாங்க எவ்வாறு மறுபதிப்பு செய்யறது, மறுபகிர்வு செய்யறது, மறு பயன்பாட்டு கொண்டு வர்றது பார்த்தோம். இப்ப நாங்க ஒரு திறந்த கல்வி வளம் ஒன்று நாங்க எவ்வாறு உருவாக்கலாம். அது நூலாக இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம், அல்லது ஒலிப்பதிவாக இருக்கலாம், அது வேறுபட்ட வளம் எதுவாகவும் இருக்கலாம். அவ்வாறான ஒரு திறந்த கல்வி வளம் ஒன்று இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப கற்றல் கல்வி செயல்முறைக்கு ஆதரவான வகையில நாங்கள் எவ்வாறு உருவாக்குறது, எவ்வாறு பகிர்ந்து கொள்ளுங்கிற விடயத்தை நாங்கள் கவனிக்கின்ற போது திறந்த கல்வி வளங்களை உருவாக்குவதும் பகிர்வதும் வெளிப்படையாக உரிமம் பெற்ற கல்வி பொருட்களை தயாரிப்பதை உள்ளடங்குகிறது. இதை மற்றவர்கள் பயன்படுத்தவும் மாற்றவும் விநியோகிக்கவும் அனுமதிக்கிறது. திறந்த கல்வி வளங்களை எவ்வாறு உருவாக்குவது, எவ்வாறு பகிர்வது என்கிறதுக்கான சில அடிப்படையான வழிகாட்டிகள் தரப்பட்டிருக்கு. அந்த வழிகாட்டிகளை பார்ப்போம். முதலாவது, எங்களோட பார்வையாளர்கள் யார், இந்த திறந்த கல்வி வளங்களை பயன்படுத்த போறார்கள் யார், அதை வந்து நாங்க முதலாவதாக தீர்மானிக்க போனோம். அத்துடன் நாங்க என்ன நோக்கத்துக்காக இந்த திறந்த கல்வி வளத்தை நாங்க உருவாக்குறோமோ அந்த நோக்கத்தை வரையறுப்போம். முதலாவது செய்ய வேண்டிய வேலை அதான். ரைட். இது எங்களோட பார்வையாளர் யாரு, நாங்க என்ன நோக்கத்துக்காக இந்த வளத்தை உருவாக்குறோம் அதை வந்து முதலாவதாக நாங்க வந்து தீர்மானிக்க போனோம். இரண்டாவது, வள வகையை தேர்ந்தெடுக்கணும். என்ன வகையான வளம், ரைட்? அது ஒரு திறந்த பாட புத்தகமா, ஒரு வீடியோ கிளிப்ஸா, அல்லது ஒலிப்பதிவா, அல்லது வேறு வகையான ஆவணங்களா, ரைட்? விரிவுரை குறிப்பா, ஸ்லைடா, என்னங்கிற விடயத்தை வந்து நாங்க தேர்ந்தெடுக்க வேணும். எந்த வளத்தை, என்ன வகையான வளம்ங்கிறத வந்து நாங்க தேர்ந்தெடுக்க வேணும். மூணாவது, எங்கட உள்ளடக்கத்தை திட்டம் போகணும். இந்த திறந்த கல்வி வளங்களுக்குள்ள எங்கட கண்டென்ட் என்ன விஷயம் இருக்கும், என்ன விஷயத்தை நாங்க சேர்க்க போறோம், ரைட்? ஆகவே அந்த விடயத்தை வந்து நாங்க திட்டமிட வேணும். நாலாவது, உள்ளடக்கத்தை சேகரிக்கவும் அல்லது உருவாக்கவும். அப்ப ஏற்கனவே எங்களோட பொருட்களை சேகரிக்கிறதுக்கு உரையோ, படமோ, வீடியோமோ, ரைட், அது ஒரு மல்டிமீடியா ஸ்லைடோ, இந்த அதனுடைய உள்ளடக்கத்தை வந்து நாங்க உருவாக்க வேணும். அதே போல கருவி மற்றும் மென்பொருளை தேர்ந்தெடுக்க வேணும். எங்கட திறந்த கல்வி வளம் அந்த வகையை உருவாக்குறதுக்கு பொருத்தமான கருவி மென்பொருளை நாங்க தான் தெரிவு செய்ய வேணும். இதற்காக ஏதாவது அப்ளிகேஷன்ஸ், ரைட், அதாவது கிராஃபிக் வடிவமைப்பு மென்பொருட்கள், வீடியோ எடிட்டிங் கருவி போன்றவை வந்து பயன்படுத்தப்படலாம். அடுத்த விஷயம், வடிவமைப்பு மற்றும் வடிவம். ரைட், எங்களுடைய இந்த ஓஇஆர் வளம் காட்சி வடிவமைப்பா, தள வடிவமைப்பா, என்ன வடிவமைப்புல வடிவமைக்கப்பட வேணுங்கிறது நாங்க கவனம் செலுத்த வேணும். அந்த வடிவமைப்பு பார்வைக்கு ஈர்க்கக்கூடியதாகவும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்க வேணும். அந்த விஷயத்தை நாங்க கருத்துல கொள்ள வேணும். அடுத்தது, மல்டிமீடியா கூறுகளை வந்து இணைக்கிறது. கற்றல் அனுபவத்தை மேம்படுத்துறதுக்கு படம், வீடியோ, ஊடாடும் கூறு, அதே போல பிற பல்லூடக சாதனங்கள் போன்றவற்றையும் வந்து நாங்க அதனோடு இணைத்துக் கொள்ள வேணும். அடுத்த விஷயம், அணுகலை உறுதி செய்யறது. எவ்வாறு இந்த வளங்களை பயன்படுத்தலாம், எவ்வாறு மாணவர்கள் அணுகிறது, அதை நாங்க உறுதி செய்ய வேணும். அப்ப எங்களோட ஓய்ஆர் ஆனது குறைபாடுகள் உள்ளவர்கள்,
உட்பட பலதரப்பட்ட கற்றவர்களுக்கு அணுகக்கூடியதாக இருப்பதை உறுதி செய்வோம். சாதாரணமான மாணவர்களும் அல்லாமலுக்கு கற்றல் இடர்பாடுடைய மாணவர்கள் கூட எங்கட திறந்த கல்வி வளத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நாங்க அதை உருவாக்கி இருக்க வேணும். அப்ப எல்லோராலும் அணுகக்கூடிய வகையிலான வளத்தை நாங்க உருவாக்க வேணும். அடுத்தது சரி பார்த்து திருத்தணும். இலக்கணம், எழுத்துக்குள்ள உண்மைகளை துல்லியமாக வெளிப்படுத்துற விஷயம், உள்ளடக்க மதிப்பாய்வு, அடுத்து சுருக்கமாக தகவலை தெளிவுபடுத்துறது போன்ற விடயங்கள் ஏதாவது குறைபாடுகள் காணப்படுமா இருந்தா அதை நாங்க சரிப்படுத்த வேணும். அதுக்கு பிறகுதான் நாங்க உரிமத்தை பெற வேணும். நாங்கள் வழங்குற அனுமதிகளை மற்றவர்களுக்கு தெளிவாக தெரிவிக்கக்கூடிய திறந்த உரிமத்தை நாங்க பெற்றுக்கொள்ள வேணும். அதே போல சேமித்து அதை சேவ் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ண வேணும். ஏற்றுமதி செய்யறது, அதை மற்றவர்கள் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க அப்லோட் பண்றது இதுக்குள்ள உள்ளடங்கு. அப்ப இவ்வளவு விடயங்களும் இந்த திறந்த கல்வி வளங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க செய்ய வேண்டிய விஷயமா இருக்கு. சரியா? ஓகே. அப்ப எங்கட இந்த எண்மான தொழில்நுட்ப சாதனங்களான கற்றல் கற்பித்தல் செயல்முறையில மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக நாங்க பார்க்கிறது, மிக முக்கியமான ஒரு விடயமாக நாங்க கருதுறது இந்த திறந்த கல்வி வளங்கள். அந்த திறந்த கல்வி வளங்களை பற்றி ஒரு அடிப்படையான ஆரம்ப விளக்கத்தை உங்களுக்கு நான் வழங்கி இருக்கிறேன். 2 முக்கியமான தலைப்புகள்ல, மற்ற தலைப்புகள் உங்களுக்கு தேவையில்லை. ரைட்? அப்ப இந்த விடயத்துல எங்களோட முதலாவது ஆக்டிவிட்டி நாங்க செய்ய வேண்டியிருக்குது. ரைட்? அப்ப அந்த ஆக்டிவிட்டிக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ளணும். ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும்னு சொன்ன மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆக்டிவிட்டியை நான் தரேன். ரைட். ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. முடிஞ்சோட சொல்லுங்க. அடுத்த பேஜை மாத்துறேன். ஓகேவா? மீரா? Okay, sir. Okay, sir. Okay, sir. Okay, sir. ஓகே. Okay, sir. ரைட். உங்களுக்கான ஆக்டிவிட்டிக்கான தலைப்புன்னு சொன்ன பிள்ளைகள், திறந்த கல்வி வளங்கள்ல என்ன? திறந்த கல்வி வளங்களை தேர்ந்தெடுக்கின்ற போது எண்மான தொழில்நுட்ப சாதனங்களுக்கு ஊடான கற்றல் கற்பித்தல் செயல்முறையின் போது திறந்த கல்வி வளங்களை தேர்ந்தெடுக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை? திறந்த கல்வி வளம்னா என்ன? இந்த திறந்த கல்வி வளங்களை தேர்ந்தெடுக்கும் போது கருத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் எவை? ஓகேவா? சரி, ஒரு 20 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்க வாசித்து நீங்க விளங்க வேணும். நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட வாசகங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அப்போ ஒரு 20 நிமிஷம் டைம் எடுத்துக்கொள்வோம். பிளேயர் ஸ்டார்ட் பண்ணுங்க.
ஓகே பாப்போமா? OER என்ன? OER தெரிவு செய்கின்ற போது என்னென்ன விடயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்? யார் ஆயத்தமா இருக்கிறீங்க? மீரா? ஓ சார். சார் ஓஇஆர்னு சொன்னா எங்களுடைய பார்வையில, அதாவது திறந்த கல்வி முறை என்பது மாணவர்களுக்கு இலகுவான முறையில், மாணவர்களுக்கு மட்டுமல்லாது அனைவருக்குமே இலகுவான முறையில் கற்றல் சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைந்த ஒரு முறையாகும். இதனை சுதந்திரமாக பயன்படுத்தவும் மாற்றி அமைக்கவும் முடியும். கல்வி சார்ந்த உள்ளடக்கங்கள் இணையத்தில் இருந்தால் யாரும் எந்நேரத்திலும் இந்த முறையை பயன்படுத்த முடியும். அதாவது திறந்த கல்வி முறையை பயன்படுத்தும் போது கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்களை நாங்கள் நோக்கினோம் சொன்னா, இந்த திறந்த கல்வி முறையினை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதனை முறையாக கற்றறிந்து கொண்டால் எவ்வித எதிர்வினைகளும் இல்லாது பயன்படுத்தலாம். அடுத்ததாக எந்த துறை சார்ந்து பயன்படுத்துவது என்ற ஒரு அறிவு எங்களுக்கு காணப்பட வேண்டும். அடுத்ததாக மூலப்பொருட்களை தேடுதல். அடுத்தது அதன் தரத்தை மதிப்பிடுதல். சில நேரத்தில் இதன் தரம் குறைவாக இருக்கலாம். இதனை நாம் எமது பாடத்திட்டத்தோடு ஒப்பிட்டு மதிப்பீடு செய்ய வேண்டும். அடுத்ததாக உரிமம் மற்றும் பயன்பாட்டு உரிமைகளை சரிபார்த்தல். இணையம் என்ற காரணத்தினால் உரிமம் இல்லாத சில பக்கங்களும் காணப்படும். அது வைரஸ் போன்ற பாதக விளைவுகள் எமது பயன்பாட்டு கருவியில் தாக்கி விளைவுகளை ஏற்படுத்த வழிவகுக்கும். சில நேரத்தில் எமது பாடத்திட்டத்தோடு ஒப்பீட்டளவில் இணையாத அம்சங்களும் இந்த திறந்த கல்வி முறையை பயன்படுத்துவதனூடாக காணப்படும். எனவே நம்பகத்தன்மையான முறையில் சரிபார்த்த பின்பே இதனை பயன்படுத்தலாம். அடுத்ததாக மாணவர்கள் இதனை பயன்படுத்தும் போது கட்டாயமாக ஆசிரியர் ஒருவரோ வழிகாட்டி ஒருவரோ வசதி ஏற்படுத்தி கொடுப்பவராக காணப்படும் பட்சத்தில் மாணவர்களை வேறு பாதையில் செல்லாத வகையில் திறந்த கல்வி முறையை சிறப்பாக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யலாம். தேங்க்யூ. ஓகே மாணவர்களா, ஓகே, பாராட்டுகளா. சுஹா? சுஹா? சார் சொல்லவா சார்? ஓகேமா, சொல்லுங்க. திறந்த கல்வி வளம், அதாவது OER என்றால் என்ன? திறந்த கல்வி வளம் OER என்பது ஓபன் எஜுகேஷனல் ரிசோர்ஸ் எனப்படும். இது பொதுவாக அனைத்து வகை கல்வி வளங்களையும் ஆராய்ச்சி, பாடப்பதிவுகள், வீடியோ, படங்கள், பாட நூல்கள், மென்பொருள் போன்ற பாடத்திட்டங்களை இலவசமாக மற்றும் உரிமை போதுமான முறையில் பயன்படுத்திட, பங்கிட மற்றும் மாற்ற அனுமதிப்பதற்கான உரிமைகளை கொண்டுள்ள வளங்கள் ஆகும். OER என்றால் குறிப்பாக அந்த வளங்கள் பொதுமக்களுக்கு இலவசமாக மாற்ற முடியும்படி, பங்கிட முடியும்படி என்ற வகையில் கிடைக்கும் என்பதை குறிக்கின்றது. இவை ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் கல்வி ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் இவற்றை தங்களது கற்றல் பாடநெறி அல்லது ஆய்வு தேவைகளுக்கு ஏற்ப தனி பயன்பாடுகள் மூலம் பயன்படுத்த முடியும். OER-இல் பொதுவாக உள்ள உரிமைகள், அதாவது கிரியேட்டிவ் காமன்ஸ் போன்ற உரிமை சான்றிதழ் மூலம் வழங்கப்படும். இது அந்த வளங்களை பகிர்ந்து மீண்டும் உருவாக்கவும் மாற்றவும் அனுமதி அளிக்கின்றது. திறந்த கல்வி வளங்கள், அதாவது OER என்பது கற்றல் மற்றும் மக்களுக்கு பயன்பாட்டிற்கு உருவாக்கப்பட்ட வளங்களாய் குறிக்கின்றது. இவை பொதுவாக இலவசமாக கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். பங்கிடுதல் என்று சொல்ற நேரத்துல OER-களை பங்கிட முடியும். இது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுக்கு இடையே எளிதில் பகிர்வு மற்றும் பரிமாற்றத்தை ஊக்குவிக்கும். மாற்றம் என்ற வகையில பார்க்குற நேரத்துல OER-களை மாற்ற, சீரமைக்க, விரிவாக்கம் செய்ய அல்லது தங்களுக்கு ஏற்ற வகையில் சீர் செய்யவும், இதன் மூலம் புதிய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களுக்கான பயன்பாட்டுகளை உருவாக்கவும் முடியும். உரிமை என்று சொல்ற நேரத்துல பெரும்பாலும் அதன் உரிமைகள் மூலம் சான்றளிக்கப்படுகின்றது. அதாவது அந்த வளங்கள் பகிர்ந்தளிக்கவும், பரிமாற்றவும், மாற்றி அமைக்கவும், பயன்படுத்தவும் அனுமதி அளிக்கின்றது. ஓகேவா சுஹா, பாராட்டுகள். இலக்ஷனி, நீங்க என்ன விளங்கியிருக்கிறீங்க? OER-னா என்ன? OER பயன்படுத்துவதில் எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்ள வேணும்?
சார், திறந்த கல்வி வளத்துல நாங்க இந்த OER பயன்படுத்துற நேரம் கவனிக்க வேண்டிய விடயங்கள்னு சொல்ற நேரத்துல, ஓ இவை இலவசமா எங்களுக்கு கிடைச்சாலும் சார், தரமானதா, பயனுள்ளதா என்பதை பரிசீலிக்க வேணும். கண்டிப்பா எஸ் அடுத்தது ஒரே ஒரே தரத்தில் இல்லாததால, கற்றல் தேவைகளுக்கு ஏற்றவையாக இருக்கிற OER மட்டும் தான் நாங்க தேர்ந்தெடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும். OER-களை பயன்படுத்துவதற்கு முன் அந்த வளங்கள் எந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் அதாவது உரிமையோ அல்லது பிற உரிமைகளின் கீழ் தரப்பட்டிருக்கின்றதோன்றத நாங்க சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் பயிரவும், மாற்றவும் அல்லது பயன்படுத்தவும் எந்த வகையான அனுமதிகள் இருக்குதுன்னு சொல்லியும் கொஞ்சம் நாங்க செக் பண்ணிக்கொள்ளணும். அடுத்தது ஆன்லைன் மெட்டீரியல்ஸ் அதாவது தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற நேரத்துல அவற்றை எளிதில் அணுக மற்றும் சரியா பயன்படுத்துவதற்கு தேவையான அறிவுகளையும் நாங்க கூடுதலா பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தது நம்பகத்தன்மை, பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளவும் வேண்டும். தவறான தகவல்களை அல்லது பழைமையான படங்களாக இருக்கலாம் சிலவைகள். எனவே அவற்றை சரிபார்த்து நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்தது ஆராய்ச்சிகள், கருத்துக்கள் மற்றும் பாடநெறிகள் பற்றிய கலந்துரையாடுதல்கள் மிகவும் முக்கியமானதாக காணப்படும். மாணவர்களிடையே நாங்க இந்த OER-களை பயன்படுத்தும் போது, அடுத்து சமயோசிதமாகவும் சில நேரங்களில் குறைந்த விளக்கங்களையும் மற்றும் சில நேரங்கள்ல அது சிறந்த அந்த சூழலை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைக்கு ஏற்ற வகையிலும் OER-களை பயன்படுத்த வேண்டும். சரி சார். ஓகே 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 ரைட். திலக்ஷனி சொல்லுங்க. திலக்ஷனி இந்த கருத்தை சொன்னா சரி, நாங்க அடுத்த முக்கியமான ஒரு தலைப்பை பார்த்துட்டு முடிச்சு கொள்ளலாம். ஆம் சார். திறந்த கல்வி வளங்கள்னு பார்க்குற நேரம், எங்களுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய, கற்றலுக்காக கிடைக்கக்கூடிய பொருட்கள், உபகரணங்களை நாங்க எவ்வாறு பயன்படுத்துதல், அதை எங்களுக்கு தேவைக்கேற்ப நாங்க எவ்வாறு அதோட உரிமையை பெற்று மாற்றி அமைத்து அதை மாணவர்களுக்கு குறைந்த செலவில் அதை அவர்களுக்கு வழங்கக்கூடிய அணுகுமுறைகளை நாங்க சொல்லலாம். அதை முதல்ல நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அந்த ஒவ்வொரு திறந்த வளங்களாக காணப்படுகின்ற அந்த கல்வி வளங்களை நாங்க அதை எவ்வாறு பயன்படுத்துறது, அதனால எங்களுக்கு கிடைக்கிற நன்மைகள், அதை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற நேரம் மாணவர்களுடைய கற்றலை எவ்வாறு இலகுபடுத்துகின்றது, அதை நாங்க மாற்றி அமைக்கிற நேரம் அதுக்குரிய உரிமைகளை பெற்று எவ்வாறு நாங்க பயன்படுத்துறது, இது தொடர்பான அது அடிப்படை எண்ணக்கரு அறிவுகளை நாங்க புரிந்து கொள்ளணும். அடுத்தது அதை எங்களோட பாடத்திட்டத்துல எங்களுடைய கற்றல்ல எவ்வாறு நாங்க அதை உபயோகப்படுத்துறது, தகுந்த நேரத்துல எவ்வாறு அதை உபயோகப்படுத்துறதுன்ற எங்களுக்கு அது தேவையாக காணப்படுது. அடுத்தது அதுல காணப்படுகின்ற மூலப்பொருட்கள் எங்களுக்கு நாங்க எவ்வாறு அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்குரிய அதனோட தொடர்புடைய தேடுதல் தளங்கள் எல்லாமே அதை எவ்வாறு நாங்க கட்டுப்படுத்துவது, அதுல இருந்து எங்களுக்கு மேலதிகமாக எங்களுக்கு எங்களுடைய கற்றலுக்கு பொருந்தாத விடயங்களை எப்படி நாங்க அவாய்ட் பண்ற, இது தொடர்பான அறிவுகளையும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது அதனுடைய தரம், அது தரத்துலதான் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்குது. அது எங்களோட கற்றல் அந்த எங்களோட நோக்கத்துக்கு ஏற்ப அது எவ்வாறு பொருத்தமானது, ஒவ்வொரு மாணவர்களுடைய வயதெல்லைக்கு ஏற்ப நாங்க அது எவ்வாறு பொருத்தமானதுங்கிறத கவனித்துக் கொள்ளணும். அடுத்தது அதுகளை நாங்க பயன்படுத்துற நேரம் இன்னொருவருடைய அந்த உரிமையை எவ்வாறு பெற்றுக்கொள்வது, அந்த உரிமையை பயன்படுத்துவதற்கான நாங்க அதை பயன்படுத்துவதற்கான எங்களுக்கு சந்தர்ப்பமோ இல்லாட்டி எங்களுக்குரிய உரிமைகள் எங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் நாங்க மாணவர்களுக்கு தெளிவாக வழிகாட்டணும். அடுத்தது நாங்க பொருத்தமான முறையில் அதை அணுகவும் அதை மாணவர்கள் கையாள்வதற்குரிய வசதிகளையும் அது அவர்களுக்கு செய்து கொடுக்கணும். அடுத்தது அதனூடாக அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து எங்களுடைய அனுபவம், மாணவர்களுடைய அனுபவம், பின்னூட்டல்களை இதெல்லாமே நாங்க பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது அதுக்கு நாங்க பிற்காலத்துல இல்லாட்டி எங்களுக்கு அந்த கற்றல் நேரத்தை தாண்டி நாங்க மீண்டும் பரீட்சிப்பதற்கு அதை சேமித்து வைக்கக்கூடிய வகையில, இப்ப உதாரணமா எங்களோட நோட்ஸ்கள் எல்லாமே LMSல இருக்கிற மாதிரி அதை சேமித்து வைக்கக்கூடிய நிலையையும் நாங்க உருவாக்கி கொள்ளணும். அதான் சார்.
ஓகே மால், ஓகே, பாராட்டுகள். உண்மையிலே இந்த OER சொல்லுகின்ற திறந்த கல்வி வளங்கள் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்றவர்கள் தமது மேலதிக கற்றலுக்காக அல்லது தமது கற்றல் சார்ந்த விடயங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வளங்களாக காணப்படுகின்றன. இவை திறந்த வளங்களாக, அதாவது கட்டணம் செலுத்த தேவையில்லை, எவரும் பயன்படுத்திக் கொள்ளலாம், மறு பயன்பாட்டுக்கு உட்படுத்தலாம், மறு பகிர்வு செய்யலாம். அந்த அடிப்படையில் காணப்படக்கூடிய வளங்களாகத்தான் இந்த OER வளங்கள் காணப்படுகின்றன, திறந்த கல்வி வளங்கள் காணப்படுகின்றன. தற்கால எண்மான கல்வி யுகத்துல கற்றல் கற்பித்தல் செயல்முறையில மரபு சார்ந்த சாதனங்களாக கருதப்படுகின்ற புத்தகங்கள், விரிவுரை குறிப்புகள், அதே போல டிவைன் சீட், அதே போன்று பிரிஸ்டல் போர்ட்ஸ், அதே போன்று ஏனைய தொடுகை சார்ந்த சாதனங்கள், இவற்றுக்கு பதிலாக எங்களால எண்மான அடிப்படையில டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் ஊடாக பயன்படுத்தத்தக்க சாதனங்களாகத்தான் நாங்க இந்த திறந்த கல்வி வளங்களை நாங்க அடையாளப்படுத்தி கொள்றோம். ஓகே, அதை பற்றி ஒரு தெளிவு உங்களை எல்லோருக்கும் ஏற்பட்டது, மகிழ்ச்சியா இருக்குது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்புக்கு போயிட்டு இந்த பாடத்தை நாங்கள் நினைவு செய்யலாம். இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து கற்றல் அனுபவங்களை வடிவமைக்கிறது, கற்றலை மேம்படுத்துறது, ரைட், இவற்றுக்காக நாங்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பாடத்திட்டத்தை உருவாக்குகின்ற போது, ரைட், நாங்கள் ஒரு ஸ்கீம் ஒன்று போடுறது, அது ஒரு லெசன் பிளான் ஒன்றை நாங்கள் தயாரிக்கிறோம். எவ்வாறு இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப எண்மான தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி மாணவர்களுக்கு கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் நாங்கள் ஈடுபட போகின்றோம். அவ்வாறு இந்த எண்மான தொழில்நுட்ப சாதனங்களின் ஊடாக கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற ஒரு ஆசிரியர் தமக்கான ஒரு பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற போது ஒரு ஸ்கீம் ஆஃப் ஒர்க்கையும் ஒரு லெசன் பிளான் ஒன்றையும் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுகின்ற போது என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நாங்க இந்த தலைப்பில் நாங்க பார்க்க போகிறோம். ரைட், ஆகவே சாதாரணமான மரபுசார் கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களைப் போலவே இந்த எண்மான தொழில்நுட்பத்தின் ஊடாக கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற ஆசிரியர்களும் கற்பித்தலுக்கு ஆயத்தமான நிலையில, கற்பித்தலுக்கு முன்கூட்டிய திட்டமிட்ட நிலையில தான் கற்பித்தல் செயற்பாடில் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த எண்மான தொழில்நுட்ப சாதனங்கள் எவ்வாறு ஒருங்கிணைக்கிறது, கற்றல் அனுபவங்கள் எவ்வாறு மாணவர்களுக்கு வழங்குகிறது என்பது சம்பந்தமாக ஒரு பாடத்திட்டங்கள் ஒன்றை அவர் செய்கின்ற போது என்னென்ன விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை இப்போது நாங்க பார்ப்போம். ஓகே, முதலாவதாக ஒரு ஆசிரியர் தெரிந்து கொள்ள வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம் தெளிவான கற்றல் நோக்கங்கள். அதாவது எங்களோட எண்மான தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி நாங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்கிற சந்தர்ப்பத்துல எங்களோட கற்றலுடைய இறுதியில, எங்களோட கற்பித்தலின் விளைவாக மாணவர்களுடைய கற்றலின் இறுதியில மாணவர்கள் எதை அடைந்திருக்க வேண்டும், மாணவர்கள் எதை பெற்றிருக்க வேண்டும், எங்களோட கற்பித்தலின் ஊடாக மாணவர்கள் கற்றிருக்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை நாங்க முன்கூட்டியே நாங்க தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அதான் தெளிவான கற்றல் நோக்கங்கள். அது நாங்க வேறு வார்த்தையில் சொல்லுவதாக இருந்தால் கற்றல் பேறுகள் சொல்லுவோம். கற்றலுடைய பேறு விளைவுகள் என்ன, அவை நாங்க அடைய விரும்புகின்ற அளவிடக்கூடிய கற்றல் பேறுகளை வரையறுத்து எங்களோட கற்பித்தலுக்கு பிறகு மாணவர்கள் எதை தெரிந்து கொள்ள வேணும் அல்லது அவர்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்க வரையறை செய்தாதான் அதுக்கு பொருத்தமான எண்மான தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தலாம். அதனூடாக மாணவர்களுக்கு பொருத்தமான கற்றல் அனுபவங்களை நாங்க வழங்கலாம். முதலாவதாக நாங்க தீர்மானிக்க வேண்டிய விஷயம் கற்றல் நோக்கங்கள் என்ன. இரண்டாவது முக்கியமான விஷயம் பாடத்திட்ட தரநிலைகளுடன் சீரமைப்பு. அதாவது நாங்க உருவாக்கி கொண்ட எங்களுடைய அந்த லெசன் பிளானோ ஸ்கீம் ஆஃப் ஒர்க்கோ எங்களோட பாடத்தோட எங்களோட கல்வி தரங்களோட தொடர்புபடுகின்றதா, ஒத்து செல்கிறதா எங்களுக்கு நாங்க உறுதிப்படுத்தணும். நாங்க என்ன சாதனங்களை பயன்படுத்தி கற்பித்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய பாட விடயத்தோடு ஒத்து செல்லக்கூடிய வகையில் அவை பயன்படுத்தப்பட வேண்டும். பாடத்துக்கு புறம்பாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதனூடாக நாங்கள் எதிர்பார்த்த நோக்கங்களை அடைய முடியாது. ஆகவேதான் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள பயன்பாடு கல்வி இலக்குகளை பூர்த்தி செய்வதை, நாங்கள் எதிர்பார்த்த நோக்கங்களை பூர்த்தி செய்வதை உறுதிப்படுத்த வேணும். இது இரண்டாவது முக்கியமான விஷயமா இருக்கு. மூணாவது தொழில்நுட்ப தேர்வு மற்றும் அணுகல். அப்ப
கற்றல் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக பொருத்தமான கருவிகளை, சாதனங்களை, தொழில்நுட்பத்தை தெரிவு செய்கின்ற பொழுது மாணவர்களால இலகுவாக அணுகக்கூடிய சாதனம், பொருத்தமான சாதனம், அடுத்து கிடைக்கக்கூடிய வளங்களாக இருக்கக்கூடிய சாதனங்களை வந்து நாங்க உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. 4வது விஷயம் முன் அறிவு மற்றும் தயார் நிலை. அதாவது நாங்களும் சரி மாணவர்களும் சரி பயன்படுத்தக்கூடிய அந்த சாதனங்கள், அதற்குரிய தொழில்நுட்ப திறன்களை வந்து நாங்க முன்கூட்டியே வளர்த்து கொள்ள வேண்டும். அது தொடர்பான தெளிவான ஒரு வழிகாட்டுதல், ஒரு தெளிவான விளக்கம் எங்களுக்கு இருந்தால்தான் நாங்கள் அதை பயன்படுத்தலாம். மாணவர்களும் எண்மான தொழில்நுட்பத்தினூடாக கற்கின்ற போது எவ்வாறு எண்மான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பது என்ற பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்படுவதாக இருந்தால் அவர்களாலும் சிறப்பாக அந்த கற்றல் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அடுத்த விஷயம் ஈடுபாடு மற்றும் ஊக்கம். மாணவர்களை ஈடுபடுத்துறதுக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை வடிவமைக்கிறதுக்கும் மல்டிமீடியா ஊடாடக்கூடிய கூறுகள், நுட்பங்களை பயன்படுத்தி உள்ளடக்கத்தை மேலும் கட்டாயப்படுத்துறது, மாணவர்களை அந்த விடயத்துக்காக ஊக்குவிக்கிறது. அடுத்தது ஊடாடுதல் மற்றும் பங்கேற்பு. மாணவர்களை உள்ளடக்கத்துடன் தீவிரமாக ஈடுபட அனுமதிக்கின்ற ஊடாடும் கூறுகளை இணைக்கப்படும். அதாவது அவங்க விருப்பத்தோட ஆர்வத்தோட கற்கக்கூடிய வகையில் அவங்க வெறும் செவிமடுப்பாளர்களாக, பார்வையாளர்களாக மட்டும் இல்லாமலுக்கு ஒரு ஆக்டிவான செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியவர்களாக அவர்களை நாங்கள் ஒழுங்கமைப்பு வேண்டுமாக இருந்தா எங்களோட கற்பித்தல் செயல்முறையின் போது வினாடி வினாக்கள், உருவகப்படுத்தல்கள், விவாதங்கள், கூட்டு திட்டங்கள் போன்றவற்றை நாங்க உருவாக்கினால்தான் மாணவர்கள் ஈடுபாட்டோட செயற்பாட்டில் ஈடுபடுவார்கள். ஒருவரை வெறும் பார்வையாளர்களாக, செவிமடுப்பாளர்களாக மட்டும் இருப்பாங்க. அல்லது நாங்கள் உதாரணமாக நிகழ்நிலையை கற்பிப்போமாக இருந்தால் மைக்ரோபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவங்க அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அவங்களை ஈடுபடுத்தக்கூடிய மாதிரியான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்த விஷயம் வேறுபடுத்தப்பட்ட அறிவுறுத்தல். மாறுபட்ட திறன் அல்லது கற்றல் பாணிகளை கொண்ட கற்பவர்களுக்கு ஒவ்வொரு பாதைகள் அல்லது ஆதாரங்களை வழங்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். எங்க வகுப்புல ஒவ்வொரு விதமான மாணவர்கள் இருப்பாங்க, ஒவ்வொரு விருப்பங்கள், தேவைகள், திறனுடையாக இருப்பாங்க. அவங்களுக்கு பொருத்தமான கற்றல் பாணிகளை நாங்க பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கக்கூடிய வகையிலான கற்பித்தல் முறைகளை வந்து நாங்க கையாள வேண்டி இருக்கிறது. அடுத்தது மதிப்பீடு மற்றும் கருத்து. அதாவது மாணவர்களோட புரிதல் மற்றும் முன்னேற்றத்தை நாங்க மதிப்பிட வேணும். எவ்வாறு நாங்க மதிப்புறதுங்கிறத முதல் நாங்க தீர்மானிக்க வேணும். இதற்காக ஆய்வுகள், ஊடாடும் பணிகள், இவற்றை வந்து நாங்க பயன்படுத்த வேணும். அடுத்த விஷயம் தரவு, தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு. எங்களுடைய டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கு நாங்க பயன்படுத்துகின்ற டிஜிட்டல் கருவிகள், அது இயங்குகின்ற இயங்கு தளங்கள் தரவு தனியுரிமை விதிமுறைகளுக்கு இணங்குவதை நாங்க உறுதி செய்வோம். மாணவர்கள தனியுரிமையை பாதுகாக்கிறது மற்றும் பங்குதாரர்களுடைய தனியுரிமை கொள்கையை தெரிவிக்கிறது எல்லாமே இதுல பின்பற்றப்பட வேணும். அடுத்த விஷயம் டிஜிட்டல் இந்த சாதனங்களை எவ்வாறு அணுகிறது, அதில் உள்ளடக்கத்தில் காணப்படுகின்ற கருவிகள குறைபாடுகளை எவ்வாறு நீக்கிறது என்ற விடயத்திலையும் நாங்கள் கவனம் செலுத்த வேணும். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் நேர முகாமைத்துவம். டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி கற்றல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற போது உரிய நேர அலகுக்குள்ள, அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள எங்களோட விடயங்களை நாங்கள் வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். சில நேரங்களில் டிஜிட்டல் கருவிகளை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது அதனுடைய செயற்படுகின்ற தன்மை சம்பந்தமான இடர்பாடுகள் ஏற்படுகின்ற போது நேரத்தை எங்களால பாதிக்கக்கூடியதாக இருக்கு. நேர முகாமைத்துவத்தை பேண முடியாமல் இருக்கு. ஆகவே நேர முகாமைத்துவத்தை கருத்தில் கொள்ள வேண்டியதும் ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்தது பாடம், ஓட்டம் மற்றும் வரிசை முறை. அதாவது பாடத்தை வந்து ஒரு ஒழுங்கு வரிசை முறைப்படி ஒழுங்கு அமைப்பதோட படிப்படியாக பாட விடயங்களை வந்து மாணவர்களுக்கு வந்து நாங்க அறிமுகப்படுத்த வேணும். அதே போல ஏற்கனவே நாங்க இந்த எண்பான தொழில்நுட்ப சாதனங்களோடாக கற்ற விடயங்களுடைய முன் அறிவை நாங்க மீட்டு அர்த்தமுள்ள ஒரு சுருக்கத்தையும் பிரதிபலிப்பையும் மாணவர்களிடம் எதிர்பார்த்து எங்களுடைய கற்பித்தல் செயற்பாடுகளை வந்து நாங்க ஒழுங்கமைக்க வேணும். அடுத்தது சாரக்கட்டு அல்லது ஆதரவு, ஸ்கஃபோல்டிங்.
அண்ட் சப்போர்ட். மாணவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுடன் தொடர்பு கொள்ளும் போது அவர்களுக்கு சாரக்கட்டு மற்றும் ஆதரவை வழங்கும் தேவைக்கு ஏற்ப வழிகாட்டல்கள், ஆதாரங்கள், சரி செய்தல்கள், உதவி குறிப்புகள் போன்றவற்றாக வழங்குறது. அடுத்தது உள்ளடக்கத்துல தரம் மற்றும் நம்பகத்தன்மை, அடுத்தது காப்பு திட்டங்கள், அடுத்தது பிரதிபலிப்பு மற்றும் மதிப்பு போன்ற விடயங்கள கவனம் செலுத்தி தராங்க. இந்த எண்மான தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகின்ற போதும், மாணவர்களுக்கு கற்றல் அனுபவங்களை வழங்குகின்ற போதும், அதுக்கு பொருத்தமான பாட திட்டமிடலை நாங்கள் மேற்கொள்ளும் போது இந்த 16 விடயங்களையும் கவனம் செலுத்தி அந்த பாட திட்டமிடலை வந்து நாங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும். ரைட், இதைத்தான் நாங்க இந்த தலைப்பு கூடாக வந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்ப பாருங்க, உதாரணத்துக்காக உங்களுக்கு ஒரு தலைப்பு தந்திருக்குது பாருங்க. எவ்வாறு இந்த கற்றலை மேம்படுத்துறதுக்கு டிஜிட்டல் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி ஒரு மாதிரி பாடத்திட்டம் ஒன்று வந்து நாங்க எவ்வாறு தயாரிக்கிறது அந்த முடலை மட்டும் பாருங்க. ரைட், அப்ப நாங்க ஆன்லைன் மூலமாக நாங்க கற்பிக்க போறோம் வரலாறு பாடத்தை. கிரேட் 10க்கு படிப்பிக்க போறோம். என்ன தலைப்புண்டா அமெரிக்க உள்நாட்டு போர். ஹிஸ்டரியில இருக்கிற ஒரு தலைப்பு, அமெரிக்க உள்நாட்டு போர், காரணங்கள் மற்றும் விளைவுகள். இதுதான் எங்களுடைய பாட தலைப்பு. அப்ப இதுக்குரிய கற்றல் நோக்கங்களை பாருங்க. எவ்வாறு நாங்க இந்த நோக்கங்களை வடிவமைச்சு கொள்ளுங்கிறத பாருங்க. அமெரிக்க உள்நாட்டு போரின் காரணங்கள் மற்றும் விளைவுகளை மாணவர்கள் பகுப்பாய்வு செய்வாங்க. ஏன் 1776ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் ஏன் இடம்பெற்றது, அதுக்கான காரணம் என்ன, அந்த போருடைய விளைவுகள் என்னங்கிறத மாணவர்கள் பகுப்பாய்வு செய்யணும். எங்களுடைய கற்றலுடைய இறுதியில் நாங்கள் கற்பித்ததுக்கு பிறகு அவர்கள் அடைந்திருக்க வேணும். இரண்டாவது, வரலாற்று நிகழ்வுகள் பற்றிய ஆழமான புரிதலை பெற மாணவர்கள் முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை ஆதாரங்களை மதிப்பீடு செய்வார்கள். இந்த வரலாற்று ஆதாரத்தை, இந்த வரலாற்று தகவலை, இந்த வரலாற்று சம்பவத்தை மாணவர்கள் விளங்கிக் கொள்வதற்கு முதல் நிலை மூலாதாரம், இரண்டாம் நிலை மூலாதாரம் போன்றவற்றை நாங்கள் மதிப்பீடு செய்வார்கள். அப்ப வரலாற்று குறிப்புகள், புத்தகங்கள், ஆவணங்கள், இவற்றின் ஊடாக இந்த நிகழ்வை பற்றிய மதிப்பீடாக செய்ய வேண்டும். இதுதான் எங்களோட கற்றல் நோக்கம். இதற்காக நாங்க பயன்படுத்தக்கூடிய தர விருத்தி உள்ளீட்டை பாருங்க. ஒவ்வொரு மாணவருக்கும் இணைய அணுகலுடன் கூடிய கணினிகள் அல்லது லேப்டாப் கொடுக்கலாம். 20 பிள்ளை இருந்தா 20 பிள்ளைக்கு 20 லேப்டாப் இருக்கணும். அது இணையதள வசதியோட இருக்கணும். அதே போல வகுப்பு அளவிலான விவாதத்துக்கான ஒரு ப்ரொஜெக்டர் மற்றும் திரை, ஒரு மல்டிமீடியாவும் ஒரு திரை, ஒரு ஸ்கிரீனும் இருக்க வேணும். இதான் எங்களோட தரவிருத்தி உள்ளீடு. அப்ப நாங்க இணையதளத்தின் ஊடாகத்தான் நாங்க நிகழ்நிலை கற்பித்தலை நாங்க செய்ய போறோம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி. பாருங்க, நேரம் வந்து 4 நிமிடம் இல்லை 40 நிமிடங்களா, 4 நிமிடம் போடப்பட்டிருக்கு, 40 நிமிடங்கள். இதுக்குரிய பாடத்திட்ட பாருங்க. அறிமுகத்துக்கு நாங்க 5 நிமிஷம் கொடுக்க போறோம். அறிமுகத்துக்கு நாங்க 5 minutes. அப்ப நாங்க இதுல சொல்லுவோம் பாட பிரவேசம் சொல்லுவோம். அப்ப இங்க வந்து நாங்க என்ன செய்ய போறோம்னா, அமெரிக்க உள்நாட்டு போற முக்கியத்துவம் மற்றும் அமெரிக்க வரலாற்று தாக்கம் பற்றிய ஒரு சுருக்கமான வகுப்பு விவாதத்தோட தொடங்குது. மாணவரோட கருத்துக்களை சேர்த்து, எங்களோட கருத்துக்களை சேர்த்து ஒரு விவாதத்தோடு இந்த பாடத்தை நாங்க ஆரம்பிக்க போறோம். அப்ப உள்நாட்டு போர் மற்றும் அதன் பின் விளைவுகளுக்கு வழிவகுக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக கொண்டு ஒரு சிறிய வீடியோ கிளிப்பை காட்டுறது. அமெரிக்க சுதந்திர போராட்டம், அந்த உள்நாட்டு போர் எப்படி இடம்பெற்றுச்சு எங்கிறத காட்டக்கூடிய ஒரு சின்ன வீடியோ. ஏன்னா 5 minutesக்குள்ளதான் அந்த வீடியோவும் காட்ட வேணும். அந்த டிபேட்லையும் அந்த விவாதத்திலையும் நாங்கள் ஈடுபடணும் பிள்ளைகளோட. அப்ப இப்படித்தான் எங்களோட பாட அறிமுகம், அதாவது பாட பிரவேசம் சொல்லுவோம், அந்த விஷயம் இருக்கு. இப்ப அது முடிஞ்சு. அப்ப மாணவர்களுக்கு என்னத்தை கற்க போறோம், எந்த விஷயத்தை நாங்க பார்க்க போறோம்ங்கிறதுக்காக ஒரு தெளிவான விளக்கம் வழங்கப்பட்டது. இப்ப செயற்பாடு 1 பாருங்க. நிகழ்நிலை ஆராய்ச்சி. உள்நாட்டு போரின் காரணங்களை பற்றி விவாதிக்க புகழ்பெற்ற நிகழ்நிலை ஆதாரங்களின், அதாவது இணையதளங்கள், கட்டுரைகள், வரைபடங்கள் போன்றவற்றை மாணவர்களுக்கு வழங்குவோம். நாங்க தான் கொடுப்போம். அந்த அமெரிக்க சுதந்திர போற காரணங்களை விளக்கக்கூடிய அந்த ஆதாரங்கள், அவங்க என்னென்ன நெட்டு கூட போய் பார்க்கலாம், என்னென்ன ஆக்கங்களை பார்க்க வேணும், அந்த வரைபடத்தினூடாக எந்தெந்த பகுதிகளில் முதல்ல அந்த யுத்தம் ஆரம்பமானுச்சு, எப்படி பரவினுச்சு, இந்த விடயங்களை விளக்கக்கூடிய அந்த பட்டியலை மாணவர்களுக்கு கொடுக்க வேணும்.
ரைட். அப்ப ஜோடியாகவோ அல்லது தனித்தனியாகவோ மாணவர்கள் டிஜிட்டல் சாதனங்களை பயன்படுத்தி இந்த ஆதாரங்களை ஆராய்வாங்க. நாங்க கொடுத்த அட்ரஸ்ல நாங்க போற அந்த இணையதளத்துக்குள்ளால போயிட்டு அந்த விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க. ரைட். அதனூடாக உள்நாட்டு போருக்கு வழிவகுத்த அரசியல், பொருளாதார, சமூக காரணிகள் பற்றிய தகவல்களை அவங்க தனித்தனியாக அல்ல ஜோடி ஜோடியாக சேகரிப்பாங்க. இது முதலாவது ஆக்டிவிட்டி. 15 நிமிஷத்துக்குள்ள இது நாங்க செய்யணும். அப்ப பாருங்க, இதுக்கு துல்லியமான இணையதள வசதி இருக்க வேணும். ஒவ்வொரு மாணவனுடைய கையிலையும் அந்த எண்மால சாதனம் லேப்டாப் இருக்கும். அப்ப ஆக்டிவிட்டி 1 நாங்க முடிச்சுட்டு இப்ப அடுத்த ஸ்டெப் 2ல வந்து செயற்பாடு 2 வந்து இது பாருங்க, விளைவுகளை பகுப்பாய்வு செய்யறது. 10 நிமிஷம் தான் டைம். அப்ப உள்நாட்டு போற முக்கியமான நிகழ்வுகள் மற்றும் விளைவுகளை வழங்கும் ஊடான நிகழ்நிலை காலவரிசை கருவியை அறிமுகப்படுத்துறது. என்னென்ன காலப்பகுதியில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அது எவ்வாறு அந்த போர் பரவி சென்றுச்சு, எப்படி 1787 அமெரிக்காவுக்கும் ஒரு புதிய அரசியல் வரைவுக்கான ஒரு சுதந்திரமான ஒரு அரசு உருவாக்கப்பட்டுச்சு என்ற விடயங்களை நாங்க மாணவர்களுக்கு வழங்குவோம். அப்ப மாணவர் என்ன செய்ய வேண்டாம், ஒவ்வொரு மாணவரும் கால வரிசையில் நிகழ்வுகள் அல்லது விளைவுகளை சேர்த்து அவர்களின் தேர்வுகளுக்கு சுருக்கமான விளக்கத்தை வழங்குவாங்க. அப்ப இந்த அமெரிக்க சுதந்திர போர் இடம்பெற்ற அந்த காலப்பகுதி சுமார் 11 வருட காலம் இடம்பெறுவது அந்த போர். அந்த காலப்பகுதி அவங்களுடைய கால வரிசையில் ஒவ்வொரு காலப்பகுதியில் இடம்பெற்ற முக்கியமான நிகழ்வுகளையும் அவங்க சேகரித்து வழங்குவாங்க. 10 minutes. அடுத்த வந்து செயற்பாடு 3ல முதன்மை மூல பகுப்பாய்வு. டிஜிட்டல் காப்பகங்களுக்கான அணுகல். உள்நாட்டு போர் காலத்தில் இருந்த கடிதங்கள், புகைப்படம், செய்தித்தாள், கட்டுரை போன்ற முதன்மை ஆதாரங்களை கொண்ட நிகழ்நிலை காப்பகங்களுக்கான இணைப்புகளை வழங்கணும் பிள்ளைகளுக்கு. அந்த கடிதங்களை பிள்ளைய பார்க்க வேணும். பிரித்தானிய அரசாங்கம் சுதந்திரம் வழங்குவதற்கு வழங்கிய உறுதிமொழியை பார்க்க வேணும். என்னத்துக்காக போராட்டம் ஆரம்பிச்சதுங்கிற விஷயத்துக்கான காரணங்கள், கடிதங்களை அவங்க நேரடியாக பார்க்க வேணும், அந்த மூல ஆதாரங்களை. அதே போல செயற்பாட்டு படை ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதன்மை மூலத்தின் பகுப்பாய்வு மூலம் மாணவர்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு செயற்பாட்டு பத்திரத்தை நாங்கள் கொடுக்க வேணும். சூழல், படைப்புரிமை மற்றும் நோக்கு பற்றிய கேள்விகளை வலியுறுத்தணும். அது எந்த சூழல்ல வழங்கப்பட்டு அந்த அவங்க ஆராய்ந்த அந்த முதன்மை மூலாதாரங்கள் இருக்கிறது, அது தொடர்பான விடயங்களை பகுப்பாய்வு செய்யறதுக்கான ஒரு செயற்பாட்டு பத்திரத்தை ஆசிரியர் வழங்க வேணும். அப்ப 8 நிமிஷம். இறுதியாக நாங்க என்ன பார்க்கலாம், குழு விவாதம். எல்லாரும் சேர்ந்து காரணங்கள், விளைவுகள், முதன்மை ஆதாரங்கள் பற்றிய வகுப்பு விவாதத்தை எளிதாக்குறது. அப்போ 3 minutes. இறுதியா பாருங்க, மதிப்பீடு. அவ உள்நாட்டு போல ஒரு குறிப்பிடத்தக்க காரணம் அல்லது விளை பற்றிய சுருக்கமான எழுத்து பிரதிபலிப்பின் மூலம் மாணவருடைய விளக்கத்தை மதிப்பிடுறது. ஒவ்வொருவரும் ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை அவங்க முன்வைக்க வேணும். அதில் வந்து நாங்கள் ஒரு மதிப்பீடு செய்யறது. இது மதிப்பீடாக இருக்கு. அதே போல அவங்களுக்கு பின்தொடர் வேலை அல்லது வீட்டு பாடம் அல்லது நீடித்தல் செய்யப்படுற வகையில இந்த டிஜிட்டல் வளங்களை பயன்படுத்தி மேலும் ஆய்வு செய்யறதுக்கு உள்நாட்டு போற ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை, ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு, ஏதாவது ஒரு மாநிலத்தில் இடம்பெற்ற ஒரு துயரமான சம்பவத்தை தேடி ஆராய்ந்து ஒரு திட்டத்தை அவங்க வகுக்கிறதுக்கு அல்லது ஒரு செயற்திட்டம் ஒன்று செய்யறதுக்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை ஹோம்ஒர்க் கொடுக்க போறோம். எல்லாம் நிகழ்நிலைக்கு ஊடாகத்தான். கடைசியா வந்து சாராம்சம். அடுத்தது பிரதிபலிப்பு மற்றும் எதிர்கால பணிகள். இவ்வாறுதான் எண்மால தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செயல்முறையில் ஈடுபடுகிற ஒரு ஆசிரியர் பொருத்தமான பாடத்திட்டத்தை தயாரித்து அந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற வழிமுறையாக இந்த திட்டங்களை அவர் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கு. சரிதானே? ஓகே. இதுக்கு மேல நாங்க இன்னும் டீப்பா போக தேவையில்லை. இந்த செஷனோட நாங்க நிறைவு செய்ய வேண்டியிருக்குது. உங்களுக்கும் மிக விரைவாக பரீட்சைகள் நடத்துறதுக்கு அவங்களுடைய நிறுவனம் ஆயத்தமாக இருக்குது. அப்ப நாங்க இன்னும் கூடுதலான விஷயங்களை பார்த்தோம்னா இன்னும் விடயம் டீப்பாக கொண்டு செல்லும். ரைட். அந்த வகையில இந்த ஆரம்பத்தில் நாங்கள் இந்த லேர்னிங் சம்பந்தமாக பார்த்தோம். இப்போ லேர்னிங் வந்து இப்போது நவீன காலத்துல டிஜிட்டல் லேர்னிங்காக மாறி இருக்குது, எண்மால தொழில்நுட்ப கற்றலாக மாறி இருக்கிறது. அந்த அடிப்படையில ஏராளமான விடயங்கள் இந்த எண்மால தொழில்நுட்ப சாதனங்களோட கற்றலோட தொடர்புபடுத்தினாங்க. இது வரைக்கும் கலந்துரையாடி இருக்கின்றோம். சரிங்களே? ஓகே.
அப்ப இதுவரைக்கும் நாங்க பார்த்த விடயங்கள்ல உள்ள விடயங்களை நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் கரிசனை செலுத்தி உங்களோட பரீட்சைக்கு நீங்க ஆயத்தமாய் கொள்ளுங்க. நினைக்கிறது இந்த நான் பயன்படுத்துகின்ற இதே நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணப்பட்டிருக்கும், அது அப்லோட் பண்ணப்படும். அதை உங்களுடைய வாசிப்புக்காக நீங்க பயன்படுத்தி உங்களோட பரீட்சைக்கு உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்க. சரியா? கேள்வி இருக்காங்களே அமீரா, நசுஹா, திலக்ஷனி. சார் எக்ஸாமுக்கு இந்த மாதிரி செயற்பாடுகள் என்று சொல்லி வருமா? எக்ஸாம்பிள் ஒன்று தாங்கன்னு சொல்லி மேபி அப்படி ஒரு வரலாம். நிர்மாண தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி ஒரு கற்றல் கல்வி செயல்முறையில் கொண்ட ஆசிரியர் பாடத்திட்டம் ஒன்றை தயாரிக்கிறது சம்பந்தமா வரலாம். சார் அப்ப அது எங்களோட பாடத்திட்டத்தோட அமைவாக எங்களுக்கு கொடுக்கலும் தானே? நீங்க கற்பிக்கிற பாடத்தோட சம்பந்தப்பட்டதான் மறுபடி வாரம் சொன்னாங்க. நீங்க வகுப்பறையில கற்பிக்கிற ஒரு பாடத்துக்கான ஒரு பாடத்திட்டத்தை எப்படி இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி கற்பிப்பதா இல்லை எப்படி நீங்க தயாரிச்சு கொள்வீங்க பொருத்தமான உதாரணத்தோட கேட்டு வரலாம். நீங்க கற்பிக்கிற பாடத்தோடு தொடர்படுத்தணும். ஆனா பிரைமரி லெவலுக்கு சாத்தியம் இல்லாம போகும். நீங்க பார்த்து இந்த மெத்தட் பிரைமரி லெவலுக்கு செய்யலாம், செகண்டரிக்கு தான் ஓகே. சரி அப்படி ஓகே. அப்ப இதோட இந்த கிளாஸ் நிறைவு செய்து கொள்வோமா? அமீரா, நசுஹா, திலக்ஷனி. ஓகே சார். ஓகே சார். உங்களோட எக்ஸாமுக்கு முன்கூட்டியே வாழ்த்துக்கள். நல்ல எக்ஸாம் செய்யுங்க. ரைட்? இப்படி நாங்க சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். குட் நைட். வணக்கமா. வலைக்கும் சலாம் சார். ஜஸாக்குல்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம் சார். ஜஸாக்கல்லாஹ் கைர். Nam